Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கடைசியாக வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ஒரு நாளைக்கு ஸ்கேமர்கிட்ட இருந்து 4500 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம்னு சொல்லி. ஸோ அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே வந்து அந்த வீடியோவில் காட்டியிருந்தேன். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ போட்டு அடுத்த நாள் வந்து வீடியோ வந்து காணல. இதை வந்து சிலர் எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கீங்க, அப்புறம் அந்த வீடியோவை காணல. நான் வந்து திரும்பவும் அந்த வீடியோ வந்து பார்க்க வேணும். ஸோ எனக்கு அந்த மெசேஜ் வந்துருக்கு, அதே மாதிரி நானும் வந்து ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி சிலர் சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி மெசேஜஸ் வந்து நிறைய வந்தது. ஸோ என்ன நடந்தது வீடியோக்கோ, அந்த வீடியோ வந்து எப்படி நான் எடுத்து நான் திரும்ப வந்து கிடைச்சிருக்கு வீடியோ. ஸோ அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தான். ஸோ எதுக்காக இந்த வீடியோ காணாமல் போயிருக்குன்னு சொன்னால் பாருங்கள், அதே மாதிரி நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து போடுறேன். யூடியூப்பாலேயே அந்த வீடியோ வந்து தூக்கிட்டாங்க. ஸோ ரீசன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோவுக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்துருக்கு. ஒரு ஸ்ட்ரைக் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் வந்தாலே 1 வீக்குக்கு வந்து வீடியோ போட முடியாது. வீடியோ வந்து போடுறதுக்கான ஆக்சஸை வந்து யூடியூப் தரப்புலேருந்து எடுத்துருவாங்க. அதோட இந்த ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு 90 நாள் வந்து எடுக்கும். 90 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் வந்தால் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி தான் வரும். அதாவது 90 நாளைக்குள்ளே உங்களுக்கு திரும்ப இன்னொரு ஸ்ட்ரைக் வந்தால் அது வந்து செகண்ட் ஸ்ட்ரைக். தேர்ட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட சேனல் வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க, மூடிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதுதான் விஷயம். இந்த 1 வீக்கில் வந்து எனக்கு இன்னொரு யூடியூப் சேனல் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுலேயும் நான் வந்து கண்டென்ட் போட முடியாது. என்னென்னு சொன்னால் அந்த மாதிரி போட்டால் யூடியூப் தரப்பில் இருந்து அதுக்கான ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. ஸோ யூடியூப்பால் இருக்கிற ரூல்ஸில் வந்து இந்த ஸ்ட்ரைக் வந்து 7 நாளைக்கு வந்து இருக்கும். என்னோடய வீடியோவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து தந்திருந்தாங்க. டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஹார்ம்ஃபுல் அண்ட் டேஞ்சரஸ் பாலிசி. இதுதான் வந்து ஸ்ட்ரைக். எனக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்து இந்த டைட்டிலில் வந்திருந்தது. இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது. பொதுவாக சொல்கிறேன், ஸ்கேமை வந்து ப்ரமோட் பண்ணுறது, அதாவது ஸ்கேம் ஏமாத்துறது, மக்களை வந்து ஏமாத்துறது, அந்த மாதிரி நான் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன்னு சொல்லி யூடியூப்பால் அதை வந்து தூக்கிட்டாங்க. வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நான் என்ன செய்தேனான்னு சொல்லி கேட்டால் அப்பீல் பண்ணேன். என்னோட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ப்ரமோட் பண்ணுறது இல்லை. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஸ்ரீலங்காவில் இருக்கிற எங்களோட மக்களுக்கு வந்து என்னால் கொடுக்கப்படுற ஒரு விழிப்புணர்வு. அதாவது ஸ்கேமர்ஸுங்களை எப்படி வந்து தேடி வருவாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி வந்து நாங்கள் ரியாக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் டைப் பண்ணி யூடியூப்பில் வந்து அப்பீல் பண்ணேன். என்னோடய வீடியோக்கும் நான் வந்து ஒரு ஈவினிங் மாதிரி எனக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் நான் வந்து அப்பீல் பண்ணியிருந்தேன். நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு அந்த வீடியோ வந்து இந்த மாதிரி திரும்ப கிடைச்சிருக்குன்னு சொல்லி வந்தது. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ல வர விஷயம், உங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரைக் வந்து வந்திருக்கலாம். சிலர் வந்து அப்படியே விட்டுருப்பீங்க வீடியோ போடாமல். உங்களோட ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பிள்ளையாக இருந்தால் அவங்க வந்து உங்களுக்கு மாறி தான் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துட்டாங்க. முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப்பில் போட் மட்டும்தான் வந்து செக் பண்ணும். உங்களோட வீடியோ வந்து அவங்களோட ரூல்ஸுக்கு எதிரான வீடியோவான்னு சொல்லி அவங்களோட போட் வந்து செக் பண்ணி தான் அதை வந்து ஸ்ட்ரைக்கை வந்து கொடுக்கும். ஸோ நாங்கள் அப்பீல் பண்ணதுக்கப்புறம் யூடியூப் தரப்புலேருந்து மனுவலாக வந்து செக் பண்ணுவாங்க, இவரோட வீடியோ வந்து சரியானதா அந்த மாதிரி வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய வீடியோ வந்து சரியான ஒரு வீடியோன்றதுனால திரும்ப வந்து தந்துட்டாங்க. ரீகவர் பண்ணி எடுத்தாச்சு. திரும்ப வந்து அதே வியூஸ், அதே கமெண்ட், அதே லைக்கோட வந்து திரும்ப வரும். சம்டைம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே நான் வந்து ஸ்கேமை வந்து ப்ரமோட் பண்ணுறேன்னு சொன்னால் அப்பீல் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இல்லைன்னு சொன்னால் அப்பீல் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. திரும்ப வந்து இன்னொரு ஸ்கேம் வீடியோ போட்டால் 90 நாளைக்குள்ளே 2வது ஸ்ட்ரைக்காக வந்து வரும். திரும்ப இன்னொரு ஸ்கேம் வீடியோ போட்டால் அதே 90 நாளைக்குள்ளே சேனலை வந்து டெர்மினேட் பண்ணுவாங்க. இப்படி வந்து நிறைய விஷயங்கள் யூடியூப்பால் இருக்குது. இது தொடர்பான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தேவையாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் சீரீஸ்ன்னு சொல்லி தனியாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஐடியா இருந்தால் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு மெசேஜ் போடுங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கூகுள் டெக்கில் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எப்படி வந்து அதை வந்து வளர்த்துட்டு போகிறது எல்லாமே வந்து நான் வந்து வீடியோ போட தயாராக இருக்கிறேன். எத்தனை பேருக்கு வந்து அது தேவைன்ற விஷயம் வந்து எனக்கு முதல் தேவை. அந்த மாதிரி இருந்தால் நான் கட்டாயம் வந்து இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்கம் எடுக்கிறது வரைக்கும் நான் வந்து கொண்டு போகிறேன். ஓகே, இந்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரயோசனமான ஒன்றாக இருக்கும். மற்றது யூடியூப்பால் நீங்கள் வந்து ஒரு ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ கட்டாயம் உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு குரூப் ஒன்று நாங்கள் வந்து ஃபார்ம் பண்ணலாம்.
ஓகே, இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.